நாம் நஞ்சில்லா உணவுன்ற கான்செப்டில் தான் நம்ம போகணும். எனக்கு கிளாஸ்க்கு நிறைய பேர் வராங்களே அப்படின்னு சொல்லிட்டு தப்பான ஃபார்முலாஸு சொல்லித்தரது கிடையவே கிடையாது. இதுதான் ஃபார்முலா, இதுதான் ரெசிபி, இதில் 0 ப்ரிசர்வேட்டிவ்னு சொல்லித்தரும் பொழுது சொல்கிறேன் நான் எல்லாருக்குமே, மசாலா தயாரிக்கிறீங்களா 0 ப்ரிசர்வேட்டிவே இல்லாமல் 6 மாதம் சூரிய பகவானை நம்பி நம்ம வச்சுக்கலாம். அப்படி இருக்கும் பொழுது அந்த மசாலாவில் எதற்கு ப்ரிசர்வேட்டிவ் போடணும்? ஸோ ப்ரிசர்வேட்டிவ் போடுவதனால என்ன ஆகுது? எல்லாருக்குமே தெரியும், எப்போ ஒரு இயற்கையான உணவில் செயற்கை வந்து கலக்குதோ அப்பயே நம்மளுடைய உடல் உறுப்புகளுக்கு பாதிப்புகள் ஏற்படுது. ஸோ இந்த இன்ட்ரொடக்ஷனோட என்னென்ன மாதிரியான வகுப்புகள் எல்லாம் கேபி ரெசிபீஸில் நடக்குதுன்னு உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ வந்து மசாலா வகுப்பு சரிங்களா, அதில் இந்தியன் மசாலாஸு, ஸ்பெஷல் மசாலாஸு, சீசனிங் மசாலாஸு இந்த மாதிரியானது ப்ளஸ் நான்வெஜ் மசாலா வகுப்புகள் இருக்குன்னா, நீங்கள் வகுப்புக்கு வரும்பொழுது மசாலா ரெசிபி உங்களுக்கு பர்ஃபெக்டாக சொல்லி கொடுத்துருவேன். அதில் என்ன உங்களுக்கு வந்து